வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சிம்பிளான கதை. ஆனா இது உங்க வாழ்க்கைய பத்தின உங்க பார்வையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. ரெண்டு விதைகளை வச்ச ஒரு சூப்பரான கதை இது. உங்களுக்குள்ள பெரிய பெரிய கனவுகள் ஆசைகள் எல்லாம் இருக்கும். ஆனா அத செயல்படுற நேரம் வரும்போது சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்களா? நிஜமாவே இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்போ இந்த கதை கரெக்டா உங்களுக்கு தான். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு மோவான். ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு வர ஒரு விவசாயி. ஆனா அவன்கிட்ட கனவுகளுக்கு பஞ்சமே இல்ல. அவனோட லட்சியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்கார விவசாயியா இருப்பேன், என் வயல் முழுக்க தங்க மாதிரி பயிர்கள் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவான். சும்மா பணக்காரன் ஆகிறது மட்டும் அவனோட ஆசை இல்ல. ஊர்ல எல்லோரும் மதிக்கணும், அவன்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும், அந்த அளவுக்கு பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்பட்டான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவனோட கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய மலை இருந்துச்சு. பணக்கார விவசாயி ஆகணும்னு கனவு கண்டுகிட்டே படுக்கலே கிடப்பான். தங்க மாதிரி பயிர் விளையணும்னு பேசிக்கிட்டே மரத்த நிலையில உட்காந்துருப்பான். அவனோட ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, அப்புறமா செஞ்சுக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் ஒரு நாள் சாயங்காலம் மோவானோட புத்திசாலியான மாமா அவனை பார்க்க வராரு. வந்து பார்த்தா வயல் முழுக்க வெறுமையா கிடக்குது. இதை பார்த்ததும் நம்ம பையனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அப்படியே மோவான் கிட்ட 2 விதைகளை கொடுக்கறாரு. ஒன்னு இலட்சிய விதை. இத நீ தினமும் பார்த்து பார்த்து கவனிச்சா பழங்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும்னு சொல்றாரு. இன்னொன்னு சோம்பேறித்தன விதை. இதுக்கு எந்த கவனிப்பும் தேவையில்லை, அது பாட்டுக்கு தானா வளர்ந்து கடைசியில எல்லாத்தையும் அழிச்சிடும்னு எச்சரிக்கிறார். இங்கேயும் நம்ம மோவானோட பழைய குணம் வெளியே வந்துருச்சு. முதல்ல இலட்சிய விதைய மட்டும் நடலான்னு தான் நினைச்சான். ஆனா ஒரு மாதிரி போர் அடிச்சதால சரி ரெண்டையும் நட்டு வைப்போன்னு முடிவு பண்ணிட்டான். என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். அவ்வளவுதான். நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு. மோவான் அந்த விதைகளையே சுத்தமா மறந்துட்டான். வயலுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கு பதிலா வழக்கம் போல தூங்குறது, நண்பர்கள் கூட அரட்டை அடிக்கிறது, அப்புறம் தன்னோட வெற்றியை பத்தி பகல் கனவு காண்றதுன்னு இதுலயே அவனோட நேரம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் சரி வயல் பக்கம் போய் என்னதான்னு பாப்போன்னு போறான். அங்கே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. வயல் முழுக்க சோம்பேறித்தனங்கிற களைகள் அடர்த்தியா வளர்ந்து நிலத்தையே மூடி இருந்துச்சு. அந்த களைகளுக்கு நடுவுல பாவமா சின்னதா அவனோட இலட்சிய விதை வாடி போய் கிடந்துச்சு. அவனோட பெரிய கனவு கண்ணு முன்னாடியே ஒரு பயங்கரமான கனவா மாறிட்டு இருந்துச்சு. சரி, அந்த நேரத்துல அவனோட மாமா மறுபடியும் வராரு. மூவாவோட நிலத்தை பார்த்துட்டு இந்த கதையோட முக்கியமான ஒரு உண்மையை சொல்றாரு. பாத்தியா மூவா, இலட்சியம்ங்கிறது ஒரு சின்ன விதை மாதிரி தான். அதுக்கு நம்மளோட கவனிப்பு, முயற்சி, தினசரி உழைப்பெல்லாம் தேவை. ஆனா சோம்பேறித்தனம் இருக்கே, அது தானாவே வளர்ந்துடும். இது வெறும் வயல் இல்ல, இதுதான் உன்னோட வாழ்க்கைன்னு சொல்றாரு. மோவானோட கதை ஏதோ விவசாயத்தை பத்தினது மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாரோட வாழ்க்கைய பத்தின கதை. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த 2 விதைகளும் இருக்கு. ஆமா, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். நாம ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு எடுக்கிறோம். நாம எந்த விதைக்கு தண்ணி ஊத்துறோம், நம்ம கனவுகளை வளர்க்க செயல்களை செய்யறோமா, இல்ல சோம்பேறித்தனத்தை அதன் பாட்டுக்கு வளர விட்டு வேடிக்கை பார்க்கறோமா? நம்மளோட எதிர்காலமே இந்த ஒரு தேர்வுல தான் அடங்கியிருக்கு. நம்ம மோவான் அன்னிக்கு ராத்திரியே ஒரு முடிவு எடுத்தான், மாறணும்னு. அடுத்த நாள் காலையில அந்த சோம்பேறித்தன களைகள் எல்லாத்தையும் புடுங்கி எறிஞ்சான். தன்னோட இலட்சிய விதைக்கே தண்ணி ஊத்துனான். மெதுவா ஆனா உறுதியா அவன் ஜெயிச்சான். இதுதான் நமக்கான ஆக்ஷன் பிளான். ஸ்டெப் 1 இன்னைக்கே தொடங்குங்க. ஸ்டெப் 2 உங்க இலட்சியத்துக்கு தினமும் தண்ணி ஊத்துங்க. ஸ்டெப் 3 சோம்பேறித்தனம்ங்கிற அந்த களைய வேரோட புடுங்கி எறிஞ்சிருங்க. சரி, இப்போ இந்த கதையோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு நீங்க எந்த விதைக்கு தண்ணி ஊத்த போறீங்க? இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரண கேள்வியா இருக்கலாம். ஆனா இதுக்கான உங்க பதில் தான் உங்க நாளைக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கும். யோசிச்சு பாருங்க.